ஹாய் எவ்ரிவன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு எந்த சார்ஜரில் நம்ம சார்ஜ் போட்டால் நமக்கு ரொம்ப நேரம் பேக்கப் கிடைக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட இது வந்து ஒரு சாம்சங் ட்ராவல் அடாப்டர். ஸோ இதோட அவுட்புட் ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 1.55 ஆம்ஸ். அதே இது வந்து ஒரு சாம்சங் பவர் அடாப்டர், இது 2 ஆம்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஹவாவே இது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆம்ஸோட அவுட்புட் கொடுக்குற ஒரு பவர் பிரிக்கு. அப்புறம் ஒரு எம்ஐ பவர் பிரிக். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ரெட்மி, இது வந்து ஒரு ரெட்மி Note 5 Pro மொபைல் ஃபோனு, இதை சார்ஜ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம இதுக்கு மெயினாக கன்சிடர் பண்ணுறது என்னென்னா அந்த யூஎஸ்பி கேபிள் தான். ஸோ என்கிட்ட வந்து இது ஒரு எம்ஐ கேபிள், இது ரெட் கலர் டேக்கில் இருக்க பாருங்கள், இது ஒரு எம்ஐ கேபிள். இது நமக்கு சீப்பாக கிடைக்கிற யூஎஸ்பி கேபிள். ஸோ நமக்கு வந்து ஒரு 30 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்கிறதுல அந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி கேபிள். ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து இந்த எம்ஐ ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் பேராமீட்டர்ஸை வந்து நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம். வோல்டேஜ் ஆம்ஸை வந்து இதில் மானிட்டர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இது சாம்சங்கோட 1.55 ஆம்ஸ் பவர் பிரேக்கு. ஸோ இதில் நம்ம வந்து இது யூஎஸ்பி சப்போர்ட்டட். ஸோ யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதோட இன்னொரு எண்டில் வந்து யூஎஸ்பியோட அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது வழியாக எவ்வளோ கரண்ட்டும் வோல்டேஜும் வந்து பாஸ் ஆகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5.1 வோல்ட்டு 0 ஆம்ஸில் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ கெப்பாசிட்டரில் கொஞ்சம் சார்ஜ் இருக்குனால அதை வந்து காட்டிகிட்ருக்கு. பட் ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ சார்ஜ் ஆக எவ்வளோ கரண்ட்டும் வோல்டேஜும் எடுக்குதுன்னு நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் சார்ஜ் போட்டிருக்கேன். இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன், சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா 5.2 வோல்ட் அண்ட் 0.7 ஆம்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கு. அப்புறம்னா அதே சார்ஜரில் சாம்சங்கோட சார்ஜிங் அடாப்டரில் எம்ஐயோட கேபிளை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சார்ஜ் ஆகும். இப்போ வந்து எவ்வளோ வோல்டேஜ் பாஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம நடுவில் வந்து இந்த அடாப்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து தெரியும் எவ்வளோ இன்புட் அவுட்புட் வோல்ட் போகுதுன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கேபிள்னால் 5.3 வோல்ட்டு 1.2 ஆம்ஸ் 1.02 ஆம்ஸில் வந்து சார்ஜ் பண்ண முடியுது. ஸோ இந்த கேபிள் வந்து திக்னஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் சீக்கிரமாக சார்ஜ் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு ஹுவாவே இது ஒரு சார்ஜரு. ஸோ இதில் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 5.1 வோல்ட்டு 1.0 ஆம்ஸில் வந்து 1.08 ஆம்ஸில் வந்து சார்ஜ் பண்ண முடியுது. அதே இந்த சினாரியோவில் நான் வந்து யூஸ் பண்ண பழைய கேபிள் சார்ஜ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போது ஓகே, இப்போ நான் வந்து சார்ஜ் போட போகிறேன். இப்போ பாருங்கள், 5.2 வோல்ட்டு 0.32 ஆம்ஸில் தான் வந்து இந்த கேபிளால் நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஒரு நல்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் வச்சுருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணுற கேபிள்னால் உங்களோட சார்ஜிங் ஸ்பீட் வந்து குறையிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது.
ஸோ இப்போ இதே சார்ஜரில் நான் OnePlusோட பிரிக்கை போடுறேன், சார்ஜிங் அடாப்டரை. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன தான் நம்ம வந்து பவர்ஃபுல்லான ஒரு சார்ஜிங் பிரிக்கில் போட்டாலும் இங்கே நமக்கு வந்து 5 வோல்ட் 0.26 ஆம்ஸில் தான் வந்து சார்ஜ் பண்ண முடியுது. அதே இப்போது சாம்சங் பார்த்துட்டோம், ஹுவாவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து OnePlus வித் எம்ஐ சார்ஜிங் கேபிளில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 5 வோல்ட்டு 0.79 ஆம்ஸில் சார்ஜ் ஆகுது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி எத்தனை பிரிக்ஸ் இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணுற கேபிள்னால தான் நம்மளோட ஃபோனை வந்து சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குதுங்கிறத முடிவு பண்ண முடியும். இதை வச்சு செக் பண்ணணும். இது பேர் நான் என்னென்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு உங்களால் எவ்வளோ சார்ஜ் ஆகுது, ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மானிட்டர் பண்ண முடியும்னா, நீங்கள் எப்போ சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எவ்வளோ மில்லியாம்ப் வந்து உங்கள் பேட்ரி சார்ஜ் ஆகிருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு அடாப்டரால் நமக்கு காட்ட முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து வோல்ட்டு, இங்கே ஆம்ஸு, இங்கே வந்து டைமு எவ்வளோ நேரமாக சார்ஜ் ஆகிட்டுருக்குன்ட்டு, இது வரைக்கும் எவ்வளோ மில்லியாம்ப் வந்து சார்ஜ் பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ இது வந்து நமக்கு தெளிவாக காட்டிடும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு சார்ஜ் பிரிக் வச்சுருந்தீங்க, சார்ஜ் அடாப்டர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள் வாங்குங்க. இந்த மாதிரி சீப்பான கேபிள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோனோட பேட்ரி லைஃப்பும் வந்து குறையும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோன் வந்து சார்ஜ் ஃபுல்லாக சடனாக ஆகாது. என்ன தான் உங்கள் ஃபோன் வந்து 1.5 ஆம்ஸ் அந்த மாதிரி சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ இது எம்ஐயோட கேபிள் ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இந்த ஃபோன் வந்து நான் யூஸ்டு ஃபோனாக தான் வாங்கியிருந்தேன், எம்ஐ Note 5 Pro. வாங்கி பேட்ரியும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, பேட்ரியில் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது பேட்ரியெலாம் நல்லா தான் இருக்குது, கேபிள் தான் வந்து ரொம்ப மட்டமான கேபிளாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அடுத்த தடவை கேபிள் வாங்குறீங்க, உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகலை அப்படின்னு நீங்கள் வந்து புதுசாக கேபிள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள் வாங்குங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு சடனாக பேட்ரி குறையுதுன்னா கண்டிப்பாக இவன் தான் கல்ப்ரிட்டு. நீங்கள் ஒரு நல்ல கேபிளாக மாற்றிக்கோங்க.